விருச்சிக ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் அவர் தான். அப்புறம் சூரியன் புதன் வக்ரமாக இருக்காரு. சுக்கிரனும் சில நாட்கள்ல சுக்கிரனும் வந்துருவாரு. அப்ப இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியான உங்க ராசியில தான் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் வக்ரம் இவங்க எல்லாருமே இந்த ராசியில தான் இருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் உருவாகும். எப்பவுமே ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு அமைஞ்சிரும். அதே போல புதுசான ட்ரீட்மெண்ட் மூலயமாக உங்களுடைய உடல் நலத்தை நீங்க பாத்துக்குவீங்க. உங்களுடைய உடல் நல தொந்தரவு காரணமாக நீங்க புதிய ட்ரீட்மெண்ட் மருத்துவ சிகிச்சைக்காக வேறொரு முறைய நாடுவீங்க. இது வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துட்டு இருப்பீங்க. இனி ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி அப்படின்னு முறையை மாற்றி பார்க்கலாமா, நம்மளுக்கு எதுவும் சரியாயிடுமா, அப்ப மருந்துகளை மாத்தி பார்க்கலாமா, இல்ல டாக்டரையே மாத்தி பார்க்கலாமா அப்படிங்கிற உணர்வெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு தோணும். ஏன்னா உங்களுக்கு மருந்து மாற்றம் அப்படிங்கிறதே இங்க ராசியிலேயே 4 கிரகம் இருக்கிறதுனால மட்டும்தான். அதனால இந்த மாதம் நீங்க உங்களுடைய உடல் நலத்தை கவனிக்கணும் அப்படின்னா மருத்துவ சிகிச்சை எடுப்பது மிக சிறப்பு. அதே போல மருத்துவரை மாத்துறது, மருந்துகளை மாத்துறதும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு உடல் நலத்தை சீராக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுதான். 4ல ராகு, 5ல சனி வக்ரகதியில இருக்காரு. அதே போல 8ல குரு இங்க வக்ரமாக இருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உங்களுடைய பணம் அப்படிங்கிறது மருத்துவ செலவுகள்ல நிறைய உங்களுக்கு ஈடுபாடு, நிறைய செலவுகளை நீங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அதே போல ஒரு டாக்டர் உங்கள்கிட்ட இந்த டைம்ல தான் சாப்பிடணும், இந்த மருந்துகள்லாம் எடுக்கணும், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்றது மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை, ஒரு நல்ல தூக்கம் இதெல்லாம் கிடைக்கும். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் போது இங்க செவ்வாய் இங்க ஆட்சியாக இருக்கும்போது கண்டிப்பா சில நேரத்துல உங்களுக்கு படபடன்னு டென்ஷன் வரும். முன்கோபம் அதிகமா இருக்கும். ஷார்ட் டெம்பர் தான் அதிகமா முன்கோபம். எந்த வேகத்துல நீங்க உங்களுக்கு கோபம் வருதோ அந்த வேகத்துல உங்களுக்கு அமைதியாவும் ஆயிடுவீங்க. அப்போ உங்களோட டென்ஷன் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டெய்லியும் ஒரு 1/2 hour காலையில அதுக்குன்னு டைம் ஒதுக்கி ஒரு யோகா அல்லது உடற்பயிற்சி அல்லது தியானம் இந்த மாதிரியான இந்த 3ல ஏதாவது ஒன்னாவது ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து நீங்க அமைதியான முறையில தியானம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய உடலும் மனதும் சீராக இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அல்லது உங்களுடைய குலதெய்வம், இந்த தெய்வத்தோட பேரை நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அதுல உங்களுக்கு டென்ஷன் குறையும். அப்ப டென்ஷன் குறைஞ்சதுன்னா உங்களுடைய உடம்பும் நல்லா இருக்கும். உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய கவலைகள் இருக்காது. ஒரு சிலருக்கு கவலைப்படும் போதுதான் அந்த உடல் நலம் அப்படிங்கிறது அதிகமாக தொந்தரவு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அப்போ உங்களுடைய உடல் மனதும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் நீங்க நல்லா சிரிச்சு ஒரு வாக்கிங் போறது அல்லது காலையில தியானம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கண்டிப்பா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும். தனவரவு தாராளமாக இருக்கும். தனவரவு, எதிர்பாராத தனவரவு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட் வர்றது, மெடிக்கல் கிளைம் பண்றது, இன்சூரன்ஸ் அமௌண்ட் வர்றது, அல்லது எதிர்பாராத ஒரு தனவரவு கொடுக்கக்கூடியது, அல்லது ஷேர் மார்க்கெட்டிங்ல இந்த மாதம் லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இது மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வராம எதிர்பாராத ஒரு தனவரவு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வரும். அதனால தனவரது பத்தி நீங்க எதிர்பார்க்காதீங்க, அதிக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பாராத நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்லுங்க. கோவப்படாம இருங்க. கோவப்பட்டு பேசும்போது உறவுகள் மூலமாக கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படிங்கிறது தான். வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாடு துறையில இருக்கிறவங்க, ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் அருமையான மாதமாக அமையும். உங்களுடைய உதவி, அதாவது உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தனவரவு, அதாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பதவி உயர்வு, இடமாற்றம் அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல உங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். நீங்க வெளியில போகும்போது, பயணங்கள்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க.
அதே போல 5ல சனி பகவான் இங்க வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். அதனால அதிகம் ஆசைப்படாதீங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சினிமாவுக்கு, ஒரு ஒரு இன்ப சுற்றுலா, ஒரு ட்ரிப்பு மாதிரி போறது, ஒரு லாங் டிராவல் போறது, இந்த மாதிரியாக போகும்போது ஒரு கோயிலுக்கு போகிறது, கோயில்ல போய் புனித யாத்திரைக்கு போய் கோயில்ல போய் உட்கார்ந்துருக்கிறது, இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய மனதும் உடலும் சீராக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு மனம் அமைதி பெறும் அப்படிங்கிறது தான். முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. ஜீவ சமாதி சென்று உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. வீட்லயே தினமும் நீங்க வந்து தியானம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய உடலும் மனதும் நல்லா இருக்கும். அதே போல தொழில் வியாபாரத்துல இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்கு. போட்டிகள்லாம் அதிகரிக்கும், இருந்தாலும் அதை சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையருக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. அதே போல டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாடெல்லாம் போறீங்க அப்படின்னா, பயணங்கள் போறீங்க அப்படின்னா உங்க டாக்குமெண்ட்ஸை கரெக்டா பார்த்து செக் பண்ணி எடுத்துட்டு போங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். நன்றி, வணக்கம்.